சென்னையில் இருக்கக்கூடிய வங்கிகள்ல எந்த அளவிற்கு இது தொடர்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக தகவல்களை தருவதற்காக நம்முடைய சென்னை செய்தியாளர் சஞ்சீவி நம்முடைய இணைகிறார். சஞ்சீவி வணக்கம். தற்பொழுது சென்னையை பொறுத்த வரைக்கும் வங்கிகள்ல இந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? அங்கு தேவையான கவுண்டர்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறதா? மனோஜ், ராயப்பேட்டாவில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கியில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இன்று காலை 8 மணி முதலே பொதுமக்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது போன்றுதான் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், அதாவது தனியார் வங்கிகள் மட்டும் இல்லாமல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இன்று காலை முதல் இது போலதான் தற்போது மக்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார். கவுண்டர்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக புதிதாக கவுண்டர்கள் ஏதும் அமைக்கப்படவில்லை என்றாலும் எப்போதும் இருக்க போல பழைய கவுண்டர்கள் தான் இருப்பதாக வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை முதலே பார்த்தோம் என்றால் இது போன்றுதான் வரிசையில் மக்கள் நின்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர். இங்க இருக்கக்கூடிய சில மக்களிடம் தற்போது பேசலாம். சார், எப்போது நின்றுருக்கீங்க சார்? இங்கே நாங்கள் 45 நிமிஷமா நிற்கிறோம் சார். வந்தவொடனே கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பணம் மாற்றலான்னு வந்தாக்கா ஃபார்ம் ஒன்று கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணி க்யூவில் நிற்க சொன்னாங்க. 45 நிமிஷமா நிற்கிறோம். ஒவ்வொருத்தராக போயின்னு இருக்காங்க உள்ள. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லியிருக்காங்க சார்? சார் தெரியல சார், லைன் இருக்காங்க, போகிறத லைன் போயின்னு இருக்காங்க சார். ஒரு 5 பேருக்கு மேலே அனுப்ப முடியல, அது பேர் நிற்க வச்சிருக்காங்க. இது இன்னைக்கு வேலைக்கு போறவங்களாம் பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கடைக்கு போக வேண்டிய சொந்த கடை தான் சார். சொந்த கடைக்கு லீவ் போட்டுட்டு இன்னைக்கு நிற்கிறேன். எனக்கு இருக்க பைசாலாம் சேஞ்ச் பண்ணணும்னு. ஏன்னா எல்லாமே 500 தான் கொடுக்காங்க கடை. அது ஒன்று எதுக்குன்னு போகிறதுன்னு லீவ் போட்டு கடையில் பேங்க்கில் மாத்திரலாம் நிற்கிறேன் நான் கேஷ். மனோஜ், வங்கியில் பணம் மாற்ற வருபவர்களுக்கு இது போல ஒரு படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த படிவத்திலிருந்து அனைத்து விஷயங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர்கள் இதுக்கு தேவையான ஆதார் அட்டை, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இது போன்ற ஏதாவது ஒரு ஐடி கார்டு கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தை பொறுத்தவரை 4000 ரூபாய் அதிகபட்சமாகவே மாற்ற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போல டெபாசிட் செய்யப்படுபவர்கள் எவ்வளவு பணம் பண்ணலாம். ஆனால் பணத்தை மாற்றுபவர்கள் குறிப்பாக வெறும் 4000 ரூபாயை அதிகபட்சமாக மாற்ற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வங்கியையும் பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இது போல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனி வரிசை போடப்பட்டுள்ளது. அந்த வரிசையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 4 லிருந்து 5 பேர் ஒரே நேரமாக அனுப்பப்படுகின்றனர். 4 லிருந்து 5 நபர்கள் ஒரே நேரத்தில் அனுமதிக்கப்படுகின்றனர். அதனால் ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரிசையில் இருப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இந்த இடத்தில் கிட்டத்தட்ட வயதானவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் இருப்பதால் இன்று பணிக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் தற்போது போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. சாலையில், முக்கியமான சாலைகளிலிருந்து வாகனங்கள் அதிகமாக நிற்கும் காரணத்தால் வாகன நெரிசல் ஏற்படக்கூடாது என்ற காரணத்திற்காக இந்த இடத்தில் டிராபிக் போலீஸ் தற்போது அந்த போக்குவரத்தை சரி செய்து வருகின்றனர். அதே போல ஒவ்வொரு வங்கியை பொறுத்தவரை காவல்துறை பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது தற்போது ஒவ்வொரு வங்கியிலும் நிலைமை இப்படித்தான் உள்ளது. மனோஜ், சஞ்சீவி, தற்பொழுது அங்கு நீங்க இருக்கக்கூடிய அந்த வங்கியில மக்களுக்கு மாற்று பணம் வழங்குவதற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள்ல என்ன ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படுகிறது? 100 ரூபாய், 50 ரூபாய் நோட்டுகள் தான் வழங்கப்படுகிறதா, அல்லது புதிதாக அச்சடிக்கப்பட்ட இந்த 500 மற்றும் 1000 ரூபாய்கள் வழங்கப்படுகிறதா? அது தொடர்பான தகவல்கள் யாராவது பணத்தை வாங்கியவர்கள் தெரிவிச்சிருக்காங்களா? மனோஜ், இந்த வங்கியில் சற்று நேரத்துக்கு முன்பாக நமது ஒளிப்பதிவாளர் உள்ளே சென்று எடுக்கும் பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டோ அல்லது 2000 ரூபாய் நோட்டோ இந்த வங்கியை பொறுத்தவரை வரவில்லை. இப்போது வரை 100 ரூபாய் நோட்டு மற்றும் 50 ரூபாய் நோட்டு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளதாக வெளியேறக்கூடிய மக்களும் தெரிவிக்கின்றனர். இன்னும் இந்த வங்கியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இன்னும் சற்று நேரத்துக்கு பிறகாக அந்த 500 ரூபாய் மற்றும் 2000 நோட்டுகள் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே போல பல வங்கிகளும் கிட்டத்தட்ட இதே போல தற்போது நீடித்து வருகிறது. மனோஜ், சஞ்சீவி, இந்த வங்கி மட்டுமல்லாது சென்னை பொறுத்த வரைக்கும் பல வங்கியினுடைய கிளைகள் இருக்கிறது. அங்கெல்லாம் எப்படி இருக்கிறது மக்களுடைய கூட்டம்? அங்கும் மற்ற அதாவது பொது வங்கிகள் மட்டுமல்லாது தனியார் வங்கிகளிலும் போதுமான அளவிற்கு கவுண்டர்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதா? அங்கு பொதுமக்களுக்கு சிரமமின்றி இந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதா? மனோஜ், தனியார் வங்கிகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பெரும்பாலான வங்கிகள் இன்று திறக்கப்படவில்லை, மூடியுள்ளது என்று கூற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தேசியமயக்கப்பட்ட வங்கிகள், அதாவது நேஷனலைஸ் வங்கிகள் தான் தற்போது இது போல கூட்டங்களை பெரிதளவில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அனைத்து விதமான வங்கிகளையும் தற்போது நிலைமை இதாக தான் உள்ளது. இங்கு வரக்கூடிய மக்களிடம் சில பேரும் கேட்கும் பொழுது பல இடங்களுக்கு சென்று அங்கே பெரிய வரிசையில் நின்றும் காரணத்தால் தான் தற்போது இந்த இடத்திற்கு வருவதாக தெரிவிக்கின்றனர். இந்த இடத்திலும் தற்போது வரிசை என்பது பெரிதாக உள்ள காரணத்தால் ஒவ்வொரு நபரும், ஒரு கியூவில் இருக்கும் நபர் உள்ளே சென்று அந்த பணத்தை மாற்றி வருவதற்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுக்கிறது. இந்நிலையில் தற்போதுதான் மணி 10:30 மணி ஆகிறது. இந்நிலையில் இன்று இரவு 8 மணி வரைக்கும் இது போல அந்த பரிவர்த்தனை செய்யலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வங்கிகள் விடுமுறை அளிக்காமல் அப்பொழுது மாற்றிக்கொள்ளப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் இப்போது நிலைமை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நிலைமை இதுதான். மனோஜ்,
நிச்சயமாக சஞ்சீவி, சென்னையில் இருக்கக்கூடிய வங்கிகள்ல பொதுமக்கள் பணங்களை மாற்றுவதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை தந்தீங்க. தொடர்ந்து நீங்க இணைப்பில் இருங்க. அடுத்ததாக திருச்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கத்திடம் பேசலாம். மகாலிங்கம் வணக்கம். தற்பொழுது திருச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பழைய 500 மற்றும் 1000 ரூபாய்களை மாற்றுவதற்கு வங்கிகளிலும் அஞ்சலகங்களிலும் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? தேவையான போதுமான அளவிற்கு கவுண்டர்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம் மனோஜ். பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு வங்கிகளில் இன்று ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய வைத்திருக்கக்கூடிய பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக தற்பொழுது வங்கி முன்பாக வந்து கொண்டிருக்கின்றனர். காலை 8 மணியிலிருந்தே தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்க இடம் பார்த்தீர்கள் என்றால் பொன்மலை இந்தியன் வங்கி. இந்த வங்கியில் வந்து காலை 8 மணி முதலிருந்தே ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் வைத்திருக்கக்கூடிய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர். தற்போது இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய அடையாள அட்டைகளை கொண்டு வந்து தங்களுடைய பணங்களை பெறுகின்றனர். மேலும் அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த திருச்சியில் உள்ள பெரும்பாலான மைய கிளைகள், அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, இந்தியன் வங்கி மற்றும் SBI வங்கி ஆகிய வங்கியில் உள்ள தலைமை அலுவலகங்களில் முன்னேற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வங்கிகள் பணமாற்றம் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் என்ன மாதிரியான அடையாள அட்டைகளை கொண்டு வர வேண்டும், எந்தெந்த பணங்கள் செல்லும் என்பது குறித்த விளக்கங்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் மற்ற கிளை வங்கிகளில் வந்து வாடிக்கையாளர்களுக்கு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதாவது வசதிகள் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தற்பொழுது இது மட்டும் இல்லாமல் வங்கிகளில் வழக்கமாக 10 மணி போலவே திறந்திருந்ததால் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் கால் கெடுக்க நின்றதால் உணவு அருந்தாமல் வயதானவர்கள் முதல் பெண்களும் பெருமளவு வந்து காத்து கொண்டிருக்கின்றனர். இதனால் பொதுமக்களுக்கும் வங்கி மேலாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த வங்கிகளில் வந்து அடையாள அட்டை காமிக்க வேண்டும், ஒரு சில அடையாள அட்டை செல்லாது என்பது சொல்வதால் வங்கி ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து தற்பொழுது நம்மளிடையே இந்த ஒரு வாடிக்கையாளருக்கு அவர் கேட்கலாம், சார் இப்போ இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டீங்க, இப்போ எதுக்கு வாக்குவாதம் நடந்துச்சு? நான் காலையில் 7 மணிலேருந்து சாப்பிடாம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வயசானவங்க, முதியவங்க, பெண்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் 8 மணிக்கெலாம் பேங்க் திறந்துருச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் திறக்கிறாங்க. அது ஆட்கள் இல்லை, போலீஸ்காரங்களாம் நின்றுட்டு ஏதோ போராட்டம் நடத்த வந்தவங்களை அடிக்கிற மாதிரி அடித்து ஒடிச்சு வயசானவங்களாம் பிடிச்சி தள்ளி நெருக்கிறாங்க. விண்ணப்ப படிவம் கொடுத்தா ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல கொடுக்குறாங்க கும்பலாக. இதில் என்ன வந்து விதிமுறைன்னு சொல்லி தெளிவாக வெளியே எழுதி ஒட்டலை. எல்லாரும் நியூஸ் பார்க்கறது கிடையாது. வயசானவங்க, பென்ஷன் வாங்குறவங்கலாம் கஷ்டப்படுறாங்க, வாடிக்கையாளர்கள் கஷ்டப்படுறாங்க. எந்த பக்கம் எந்த கியூ பணம், எந்த பக்கம் வந்து பணம் முதலீட்டு டெபாசிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரம் வரையும் கூட்டம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். இதில் வெயிலில் வேறு நிற்கிறாங்க. இவங்களுக்கு தண்ணி கிடையாது, குடிநீர் கிடையாது, சாப்பிடாமல் நிற்கிறாங்க. எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது? இப்போ இவர் சொல்வதை நம்ம கேட்டிருப்போம். வாடிக்கையாளர்களுக்கு, அதாவது பணமாற்றம் வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு குடிக்க தண்ணீர் கூட இல்லாத ஒரு வசதி ஏற்படுகிறது. ஏன்னா இந்த வங்கி இருக்கக்கூடிய சாலை வந்து பிரதான சாலை. இங்கே வந்து வாகனங்கள் போயிருக்குது, வாகன மாற்றமும் செய்யவில்லை. அதே போல் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கு கூட ஒரு தனி இடம் வந்து ஒதுக்கப்படவில்லை. இவ்வாறு பல்வேறு இன்னல்கள் தற்பொழுது இந்த கிளை வங்கிகள் முன்பாக பொதுமக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல் பெண்களும் வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க கேட்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க? என்ன மார்னிங் 8 o'clockலேருந்து வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். எங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் விட்டுட்டு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் பேங்க் கூட ஓப்பன் பண்ணல. இன்னும் கேஷ் மாற்றி தரேன்னு சொன்னாங்க, ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இன்னும் மார்னிங் 8 o'clockலேருந்து எங்கள் ஆஃபீஸ் கூட போக முடியல. எங்களோட டிரான்சாக்ஷன்லாம் அப்படியே இதாகி நிற்கி ஸ்டாப் ஆகி நிற்கிது. எங்கள் சேஞ்ச் கூட பண்ண முடியல. இப்போ ஏன் தாமதமாகுதுன்னு வங்கி ஊழியர்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன பதில் சொன்னாங்க? ஓப்பன் பண்ணிடுவோம், சேஞ்ச் இது உள்ளார டிரான்சாக்ஷன் நடந்துட்டுருக்கு, ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் யாரும் உள்ளார இன்னும் அனுப்பலை சார். அதாவது வங்கியில் வந்து ஊழியர்கள் வந்து கொஞ்சம் அலட்சியமாகவே செயல்படுவதாகவும் வந்து பொதுமக்கள் இங்கே வந்து குற்றம் சாட்டியிருக்கின்றனர். ஏன்னா வழக்கமாக வந்து மற்ற மாவட்டங்களில் பொறுத்தவரை 8 மணியிலிருந்து பொதுமக்களுக்கு பழைய செல்லாத பணங்களை பெற்று புதிய பணங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் திருச்சியில் மற்றும் இந்த கிளை வங்கிகளில் வந்து ஊழியர்கள் தாமதமாக லேட்டாக செயல்படுவதாகவும் வந்து தெரிவிக்கின்றனர். இதனால் பொதுமக்களுடைய அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல் வயதானவர்களும் ஊனமுற்றவர்களும் பெரிதளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். மனோஜ்.